அனைவருக்கும் வணக்கம். பத்துப்பாட்டில் முல்லைப்பாட்டு. உங்களுக்கு தெரியும், முல்லைப்பாட்டுனாவே ரொம்ப அழகான அற்புதமான ஒரு வரிகளோடு தொடங்கக்கூடிய பாடலாக தான் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா, கார்காலம் தொடங்கியது, அந்த தலைப்பு கார்காலம் தொடங்கியது. அதில் வந்து விரிச்சு கேட்டல். இப்போ இந்த கார்காலத்தில் அந்த ஊர் மக்களாக இருப்பாங்க இல்லையா? இப்போ நம்ம கோயிலுக்கு போய் பூ போட்டு கேட்குறோம் இல்லையா? எது நல்லது எது கெட்டது அப்படிங்கிற கேட்குறோம் இல்லையா? அதே மாதிரி விரிச்சு கேட்டல் எப்படின்னா, அதுக்கு அழகான பாடல் வரி சொல்கிறாங்க பாருங்கள். அதுலேருந்து நான் ஆரம்பிக்கிறேன், சூப்பராக இருக்கும். அருங்கடி மூதிர் மருங்கிற் போகி யாழிசை இனவன் அடர்ப்ப நெல்லோடு நாளிகொண்ட நறுவில் முல்லை அரும்பவில் அலரி தூ உய்க்கை தொழுது பெருமுது பெண்டிர் விரிச்சு நற்ப. என்ன சொல்கிறாங்கன்னா, நெருங்குவதற்கு அரிதாக காவல் நிறைந்ததும் பழமை சிறப்புடையதுமாகிய ஊரின் அருகே சென்று அங்கு யாழின் ஒளி போன்ற இன்னிசையினை உடைய வண்டுகள் ஆரவாரம் செய்யுமாறு நெல்லுடன் நாளிகளுள்ள முல்லை மலரை தூவி இறைவனை தொழுது வணங்கும் முது பெண்கள் எவ்விடத்திலும் நற்செயல் கேட்டு நிற்கும். அதாவது என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த வண்டுகள்லாம் வண்டுகள்லாம் அழகாக கீதம் பாடுது. அங்கே நெல்லை கொண்டு போகிறாங்க. நெல்லை கொண்டு போய் அந்த சாமிக்கு படைத்து தூவி, இது நடக்கக்கூடிய காலமெல்லாம் நல்ல காலமாகவே இருக்கணும் அப்புடின்னு அங்கே வந்து அழகாக சொல்லப்படுது. வேண்டப்படுறாங்க, அந்த பெண்கள்லாம் வேண்டப்படுறாங்க. அதுக்கு சொல்கிறாங்க, அருமையாக சொல்கிறாங்க, சிறிய கயிற்றினால் கட்டப்பட்டு இருக்கும் இளமையான கன்றுக்குட்டி பால் உண்ணாமல் பசியால் வருத்தம் கொண்டு சுற்றி வருவதை பார்த்து குளிரார் நடுங்கும் இடையர் மகள் தன் தோளோடு கட்டியிருந்தயினை உடையவளாக நின்று கொண்டு அக்கயிற்றினை நோக்கி, தாய்மார்கள் நிறைய வரை மேய்ந்துவிட்டு இப்பொழுது வந்து விடுவார்கள், வருத்தம் வேண்டாம் என்று கூறி நல்ல மொழியினை நாங்கள் கண்டோம். அதாவது என்னன்னா, சூப்பராக சொல்கிறாங்க பாருங்க. காலையில் இந்த மாடுகள்லாம் இருக்கு இல்லையா? பசு மாடுகள் என்ன பண்ணும், தன்னுடைய கன்றுக்குட்டிகளை விட்டுட்டு மேய்ச்சலுக்கு போகும். அப்படி மேய்ச்சலுக்கு போகும்போது என்ன ஆகும்னா, எப்படி வந்து தன்னுடைய அம்மா வந்து குழந்தைய விட்டுட்டு வேலைக்கு போகிறாங்களோ, போயிட்டு சாயந்தரம் வருவாங்க. அந்த குழந்தை வந்து என்ன பண்ணுன்னா, அந்த வழியே பார்த்துட்ருக்கோம். அம்மா போன வழியே பார்த்துட்ருக்கோம். அதே போல் இந்த கன்றுகள் என்ன பண்ணுதுன்னா, அம்மா காலைல விட்டு போனாங்க இல்லையா, மேய்ச்சலுக்கு போனாங்க இல்லையா, அந்த வழியே பார்த்துட்ருக்கு. அந்த பார்த்தது மட்டும் இல்லை, தவிச்சிக்கிட்டு இருக்குது. அந்த கன்றுக்குட்டிகள்லாம் அம்மா வரும்ன்ட்டு தவிச்சிக்கிட்டு இருக்கு. அதை பார்த்து அந்த பெண் ஒருத்தி என்ன பண்ணுறா அப்படின்னா, அதை ஆற தழுவி, உன் அம்மாக்கள் வந்து விடுவார்கள், இப்போதே காத்திரு, வந்து விடுவார்கள் என்று நல்ல மொழியை கூறுவது போல அந்த பெண்கள் எல்லாம், அந்த சாமி வேணாங்கள, அந்த பெண்கள் எல்லாம் பார்க்குறாங்க. என்ன பார்க்குறாங்கன்னா, அருமையான ஒரு இது கிடச்சிருக்கு. இப்போ ஊருக்கு எங்கேயாவது நல்லது கெட்டதுக்கு போகும்பொழுது என்ன பண்ணுவாங்கன்னா, வழியில் போகும்பொழுது என்ன பார்ப்பாங்கன்னா, யார் வர்றா யார் போகிறா, பூனை குறுக்க போதான்னு பார்ப்பாங்க இல்லையா? அதே போல் இது நல்ல செயல், நல்ல விருட்சம். ஏன்னா, அது ஒரு கன்றுக்குட்டிக்கு ஒரு பெண் அந்த கன்றுக்குட்டியின் மனதை புரிந்து கொண்டு அந்த கன்றுக்குட்டியின் மனதை தேர்த்தது போல ஒரு காட்சியை பார்க்குறாங்க. அந்த பெண் வந்து அதுக்கு சொல்கிறாங்க என்னென்னா, அற்புதமான காட்சி, இதை விட சிறந்த காட்சி எங்கேயுமே இருக்காது அப்படிங்கிற விஷயத்தையும் அங்கே பதிவு பண்ணுறாங்க. அதே மாதிரி தலைவியை தேற்றுதல், இங்கே செய்தி அப்படி தான் வருது, தலைவியை தேற்றுதல். உங்களுக்கு தெரியும், இயல்பாகவே சங்க இலக்கியம் அல்லது அந்த 10 பாட்டிலெலாம் பார்த்திங்கன்னா, சங்க இலக்கியம் முழுக்க பார்த்திங்கன்னா தலைவன் தலைவி ஃபுல்லாக வந்துடும். இந்த 10 பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா சிறப்பு பற்றி சொல்லுவாங்க. இதில் வந்து முல்லைப்பாட்டில் மெயினாக வந்து தலைவியை தேற்றுதல், தோழி வந்து தலைவிகிட்ட ஒரு ஆறுதல் செய்தி சொல்கிற மாதிரியும் அப்போ திரும்ப பேசுகிற மாதிரியும் இங்கே காட்சிகள் நிறைய இருக்கும். அதே போல் இங்கேயும் ஒரு காட்சி இருக்குது. என்ன பண்ணுறாங்க, என்ன சொல்கிறாங்கன்னா, காட்டவும் காணால் சுழல் திறந்து பூப்பன அலுங்கன் புலம்புல துரைப்ப. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, அதனால் தலைவன் போரின் பொருட்டாக சென்ற காலத்தின் நற்குணம் உடையவர்கள் கேட்ட பறவைகளின் சகுனம் நல்லதையே கூறியது என்பதாலும் தலைவன் பகைவர்களை வெற்றி கொண்டு அவர்களிடம் பெற்ற திரைப்பொருள்களும் இப்போதே வந்துவிடுவது உறுதி. அதனால் தலைவியே, நீ தலைவன் வருவார் என்று மனம் தடுமாற்றாமல் ஏற்பட்ட துன்பத்தை நீக்கி காத்திருப்பாயாக என்று பலமுறை பல காரணங்களை கூறி மனதை தேற்றவும், துன்பம் தராமல் மனம் கலங்கி பூ போன்ற கண்களால் இருந்து விழுகின்ற முத்து போன்ற துளியை துளிர்த்து கொண்டிருக்கும். அதாவது என்ன, தலைவிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, நீ கவலைப்படாத, நான் கேட்டறிந்த சகுனம்ல நல்ல சகுனமாகவே இருக்குது. உன் தலைவன் போருக்கு போயிருக்கான் இல்லையா, அவன் விரைந்து வருவான், அது வெற்றியோட வருவான். வெற்றி மட்டும் வர மாட்டான், அந்த ஊர்லேருந்து நிறைய பொன் பொருளையும் எடுத்து கொண்டு வருவான். அதனால் நீ தைரியமாறு, சந்தோஷமாறு அப்படிங்கிற விஷயத்தையும் பதிவு பண்ணுறாங்க. அதுக்கு தலைவியோட மனம் ஏற்குமா ஏற்காதான்னு தெரியல. ஆனால் அழகாக சொல்லப்படுறாங்க. என்ன சொல்கிறாங்க, நாங்கள் இதை மாதிரியான நல்ல விஷயங்களை பார்த்து வந்தோம், அதனால் உன் தலைவன் கண்டிப்பாக வெற்றியோடு தான் திரும்பி வருவான் அப்படிங்கிற விஷயத்தையும் ரொம்ப அழகாக சொல்கிறாங்க. அதுக்கு தான் பாருங்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா,
சகுனமும் நல்லதையே கூறியது என்பதாலும் தலைவன் பகைவர்களை வெற்றி கொண்டு அவர்களிடம் பெற்ற திரைப்பொருளுடன் இப்போதே வந்து விடுவான் அப்படின்றாங்க. இவ்வளோ பாருங்கள், கண்டிப்பாக ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்களுடைய பார்த்த நிகழ்வும் பதிந்த நிகழ்வும் அங்கே நல்லா இருக்குது அப்படிங்கிற விஷயத்தையும் அங்கே பதிவு பண்ணுறாங்க. இப்படியாக முல்லைப்பாட்டில் சில செய்திகள் கூறப்பட்டிருக்கிறது. நன்றி.